ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பிள்ளையார் சதுர்த்தி வந்தாச்சு. அதுக்கு சுலபமான ஒரு பிள்ளையார் நம்ம வீட்டில் இருக்க கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய மைதா மாவு வச்சு பண்ணோன்னா காயறதுக்கு டைம் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை இப்படி மடக்கி அதுக்கு மேலே இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இது ரெண்டுத்தை வச்சு இந்த மாதிரி சுருட்டி நம்ம அந்த பிள்ளையார் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதா மாவோ க்ளூவோடு சேர்த்து ஒட்டும் போது உங்களுக்கு சீக்கிரம் காயும், அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மைதா மாவு பால் வச்சு பண்ணோன்னா நமக்கு வெயிட்டும் ஜாஸ்தியாகும், காயறதுக்கு 2 நாள் ஆகும். இதுனா உங்களுக்கு காயறதுக்கு ஒரு 4 மணி நேரம் போதும். அதாவது 2 to 3 ஹவர்ஸே போதும். 4 ஹவர்ஸ் அப்படின்றது நல்லாவே ட்ரை ஆகிடும். அதனால இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிள்ளையாருக்கான அந்த உருவம் ஒரு சின்ன பால், அதுக்கப்புறமா காலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பனானா ஷேப்க்கு அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு குட்டி குட்டி 2 பால் நெல்லிக்காய் சைஸ், குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு அழகாக எடுத்து அதுலேயும் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து தலைக்கு பெருசாக ஒரு அதாவது கொய்யாப்பழம் சைஸ்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபெவிபாண்ட் நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபெவிபாண்ட் இதில் இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிடும். அடுத்து இந்த 2 குட்டி பால்ஸையும் மேலே நம்ம வச்சுட்டோன்னா பிள்ளையாருனுடைய அந்த செஸ்ட் போர்ஷன் அப்படின்றது கவர் ஆகிடும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மாவு ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ டேக் த கார்ன்ஃப்ளவர் அண்ட் add equal portion of glue. சரிசமமாக எடுத்துக்கணும். 1 கப்பு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்திங்கன்னா 1 கப்பு க்ளூ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இது ப்ரிப்பேர் பண்ணும்போது வினிகர் அதுக்கப்புறமா அடுப்பில் கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவாங்க. பட் அது தேவை கிடையாது. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் உருகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மெல்ட் ஆகி வர மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நல்லா கெட்டி பதமாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது எனக்கு வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுச்சு. அதனால் இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக நான் ஏன் கார்ன்ஃப்ளவர் மைதா யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கணேஷாவாக நமக்கு கிடைக்கும். அந்த ஃபாயில் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம சப்ஸ்டியூட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்போ இது நல்லா காய வச்சு நான் எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் இல்லையா, கொய்யாப்பழம் சைஸுக்கு நமக்கு இன்னொரு உருண்டை வேணும். அதுலேயும் ஃபாயில் வச்சுட்டு பிள்ளையாருடைய தலைக்கானது அதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை நல்லா திக்காக பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உருண்டையாக. சரி, உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணாம், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாலாம் வேணாம், நான் எடுத்து வீட்டிலே வச்சுக்க போகிறேன் ஷோகேஸில் அப்படின்னா நீங்கள் மோல்டட் கிளே யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அடுத்து அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பச்சை மிளகா சைஸ்க்கு எடுத்துகிட்டு, நான் பார்த்திங்களா எல்லாமே வெஜிடபிள் பேர் தான் சொல்கிறேன். ஸோ பச்சை மிளகா சைஸ்க்கு அழகாக உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை கிளே ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பார்த்திங்கன்னா இந்த மூக்கு பகுதியில் வைக்கிற மாதிரி கிடச்சிடும். ஸோ யானையினுடைய அந்த தந்தம், பிள்ளையாருக்கு அழகான ஒரு தந்தம் இருக்கும் இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து பிள்ளையாருக்கான கைகள். ஓகே, ஸோ அந்த கைகளுக்காக இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை கிளே ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பண்ணி எடுத்து இதில் ஒட்டிடுறோம். ஸோ இதை ஒட்டும் பொழுது தண்ணி தொட்டு நீங்கள் ஒட்டலாம், இல்லைனா அப்படியே கூட ஒட்டலாம். இப்போது இன்னொரு பக்கம் கை கொஞ்சம் மடக்கி இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு கையில் மோதகம், இன்னொரு கையில் நமக்கு அருள் தர மாதிரி கை வச்சுருப்பாங்க இல்லையா சாமி, அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இப்போ பண்ணுறோம். அதுக்காக இப்படி திலகம் ஷேப் வச்சுட்டு ஒரு சின்ன கட்டை விரல் மாதிரி லைட்டாக இதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே நீக்கிட்டு நம்ம ஹைஃபைக்கு போடுற அந்த ஹேண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு சிசர் யூஸ் பண்ணி இதில் லைட்டாக ஃபிங்கர்ஸ் மாதிரி இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு கை மாதிரியே கிடச்சிடும். இப்போ லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு நம்ம பிள்ளையாரனுடைய அந்த கையில் இந்த பக்கம் ஒட்டிடுறோம் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி வலது பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மோதகம் பிள்ளையாரனுடைய கையில் இருக்க போகுது. அதுக்காக அந்த மோதகத்துக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த மோதகத்துக்கு அந்த ஸ்லிட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோடு கோடாக வரா மாதிரி அழகாக கோடு வச்சு இந்த மாதிரி ஸ்கேலில் பண்ணி நம்ம பிள்ளையாரனுடைய அந்த ரைட் சைடு ஹேண்டில் அப்படியே இதை மோதகத்தை பிளேஸ் பண்ண போகிறோம். கொழுக்கட்டை மாதிரி கூட ரவுண்டாக பிடிச்சி பெருசாக வைக்கலாம். இப்போது இந்த கை அப்படியே மெல்லிஸாக இருக்கு இல்லையா, அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தட்டியாக நம்ம கிளே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கீழே வச்சு இப்படி பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி மாவு எடுத்து பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க
பண்ணிட்டீங்கன்னா கை ரொம்ப அழகாக கிடச்சிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காது முக்கியமானது இல்லையா? விசிறி போன்ற அழகான காது கொண்ட பிள்ளையாருக்கு காதையும் நம்ம வச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த ஃபாயில் ஷீட் எடுத்து இன்னும் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய தலையில் இருக்கிற அந்த தலைப்பாகை. ஸோ இதுக்கு வந்து கிரீடம் மாதிரி நீங்கள் வைக்கலாம், தலைப்பாகை மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அது ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளேயை வந்து நம்ம அழகாக அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். டக் டக் டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு பண்ண முடியலனா கிளேலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். எந்த வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தலைப்பாகை அழகாக வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போது இதை நல்லா காய வச்சுட்டு கண் பகுதியை வந்து அழகாக கொடுத்துட்டு அதுக்கும் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு இப்போ பிள்ளையாருடைய உடம்பிற்கு ஃபஸ்ட்டு எல்லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கின் கலர் கொண்டு வருவேன். ஸோ இதை காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டு தலைப்பாகைக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கோல்டு கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், கோல்டு கலர், திருப்பி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் தலைப்பாகை கொடுத்துட்டு பிள்ளையாருடைய அவருடைய அங்க வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுக்காக இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அவரோட கால் பகுதியில் இருக்கிறதுக்கு நம்ம ரெட் கலர் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே உடலுக்கு அந்த ஸ்கின் கலர் வரா மாதிரி நான் அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணும்போது இந்த பிள்ளையார் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு நான் வந்து கொஞ்சம் சொதப்பினதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த கண் போர்ஷன் வைக்காமையே அழகாக வரைஞ்சிட்டு இருந்தால் ஈஸியாக வந்திருக்கும் போல். இந்த கண் மலர் மாதிரி வச்சதுனால எனக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து கரெக்டாக ப்ரஷில் கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து கண்மலர் வைக்காமல் டேரெக்டாக வரைஞ்சிருங்க. அடுத்து இந்த மாதிரி அங்கவஸ்திரம் அந்த மேலே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரா மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கண்ணுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துட்டேன். ஸோ நெத்தியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஓம் சிம்பிள் வச்சு பிள்ளையாருக்கு வந்து நெத்தியில் திலகம் வச்சு அழகாக நம்ம இப்படி பண்ணிடுறோம். இப்போது இந்த இடத்துல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணிட்டா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ ஜிகு ஜிகுன்னு நல்லா உங்களுக்கு க்ளோரிஃபைடாக நல்லாயிருக்கும். தந்தத்துக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் சைடில் அப்படியே ரெட் கலர் கொடுத்துட்டோன்னா பிள்ளையார் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருப்பார். ஐலைனர் வச்சு அந்த கண்ணை கொஞ்சம் ஷார்ப்பாக்கலான்னு பண்ணுறேன், முடியல என்னால். ஸோ நம்ம பிள்ளையாருக்கு இந்த கண்ணு போதும்னு அவரே முடிவு பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்போது அழகாக அந்த யானை கண் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அழகாக கொடுத்துருங்க. இப்போ மோதகத்துக்கு வெள்ளை கலர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பிள்ளையாருக்கு சைடில் வந்து அந்த ஆபரணங்கள் ஜுவல்லரிஸ் அதெல்லாமே, ஏன்னா பிள்ளையார் ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருப்பார்ல எப்பவுமே, அதனால் அவருக்கு அதே மாதிரியே வந்து நம்ம அழகாக கொடுத்துட்றோம். செல்வத்தின் அதிபதி இந்த கணபதி, அதனால் இந்த பிள்ளையார் சதுர்த்தி விமர்சையாக நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். பிள்ளையார் கேட்குறது எல்லாத்தையுமே பிள்ளையார் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். இப்போ அவருக்கான அந்த ஜுவல்லரியோட டெக்கரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட்லலாம் அவர் கொடுக்குற அந்த ஜுவல்லரிக்கு அதே மாதிரி ரெட் டாட் அதுக்கப்புறமா க்ரீன் டாட் வச்சுட்டோன்னா நமக்கு அவர் அப்படியே வந்து கையில் காலில் எல்லாத்துலையும் நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கும். காதில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆர்னமெண்ட் போட்ட மாதிரி, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த கால் சட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, பேண்ட் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் கொடுத்துட்டு அதில் க்ரீன் கலர் கொடுத்துட்டு இப்போ நெக்லஸில் ஒரு டாலர் மாதிரி கொடுத்துட்டு அதில் க்ரீன் கலர் அண்ட் அது ரெட் கலர் கொடுத்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டோன்னா அழகாக இப்படி வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறமா இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒட்டியான மாதிரி அதுக்கும் இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துட்டு கோல்டு கலர் வச்சு சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கு கையிலையும் மருதாணியை போட்டுட்டு இந்த மாதிரி தாம்பூல தட்டு வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா, அது எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதில் மாவிலையை இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ மாவிலையை வைத்து அதில் நம்ம பிள்ளையாரை அழகாக உட்கார வச்சிடலாம். ஸோ பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையாரை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லாக காட்டாமல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேரிகோல்டு, அதாவது சாமந்தி பூவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாவிலைக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த பூவை நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மாவிலை அப்படின்றது ஒரு நேச்சுரல் கிளென்சர், ஏர் பியூரிஃபையர். ஸோ அதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம மாவிலை தோரணமாக வீட்டு வாசலில் யூஸ் பண்ணுவோம். அதுவே இன்றைக்கி பிள்ளையார் டெக்கரேஷனுக்கு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிள்ளையார் ரெடி, அவருடைய டெக்கரேஷனும் ரெடி. கொடை தான் மிஸ்ஸிங், ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் அதை நான் பண்ணலை. ஸோ ஐ எம் ரியலி சாரி. பட் இந்த பிள்ளையார் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் பிள்ளையார் ஹோம் டெக்கர் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வாரம் முழுக்க, அது எல்லாத்தையுமே அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி இந்த பிள்ளையார் அழகாக நான் டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த பிள்ளையாரை செஞ்சு இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக பிள்ளையார் சதுர்த்தியை விமர்சையாக கொண்டாடுங்க. பிள்ளையார்கிட்ட கேட்குற வரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நானும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த சூப்பரான டாப் டக்கர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.